Rehoboth New Life Assembly presents Voice of Victory. அவர் மேல வாஞ்சியா இருந்தா என் மாம்சத்துக்கு தேவையான வறண்டதும் விடாய்த்ததுமான இந்த மாம்சத்துக்கு தேவையான பலன், ஆமென். மான்களுக்கு தண்ணீர்ல பலன் இருந்துச்சுன்னா நான் தேவனை தேடும் போது கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார். எதன் மேலேயும் நம்பிக்கை வைக்காம கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மேலேயே நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் உன்னை நிச்சயமாய் பலப்படுத்துவார். 1000 பிரச்சனை, இந்த 1000 பிரச்சனையும் கர்த்தர் தண்ணி உடைஞ்சு போறது போல கர்த்தருடைய ஆவியான உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக உடைஞ்சு ஓடப்படுவார். அது 3000 பேரோ 30 லட்சம் பேரோ கர்த்தருடைய ஆண்டுடைய பிரசனத்துல உட்கார்ந்தா கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுப்பார். ஆமென். சங்கீதம் 91 அதிகாரத்துல 14 வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வசனத்தை நான் வாசிக்கும் போது என் உள்ளத்துல ஒரு அப்படியே உருக்கத்தை, நெகிழ்தலை என் உள்ளத்தில் அனுபவித்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அப்படின்னு. இந்த வாஞ்ச அப்படின்னு வச்சுங்களேன், இந்த வாஞ்ச அப்படின்னா ஏக்கம், லாங்கிங் அப்படின்னு போட்டு ஏக்கம். ஏக்கம்னா தீராத ஆசை, தீவிரமான பக்தி, அதுக்கப்புறம் தீவிரமான பிரியம், தீவிரமான ஒரு விருப்பம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங்கிங் அப்படின்னா, அந்த லாங்கிங்க்கு ஒரு அற்புதமான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்குது. ஏக்கம், அந்த ஏக்கம் என்பது ஒன்றை அடைய ஏங்குகிற உணர்வை குறிதோ. ஒன்று அடைய பாருங்க, நம்ம ஒரு 1000 பேரை இந்த 3000 பேரை கொண்டு வரணும். அந்த ஏக்கம், அந்த விருப்பம், ஆசை உணர்வாக மாறி அதை அடைகிற வரைக்கும் நிறைவடைய முடியாது. ஆனால் அன்பு என்ன செய்யுது அப்படின்னா, அன்பு இருந்தால் அது ஏதாவது கொடுத்துரும். சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே என் மேலே அன்பு வைத்தபடியால் அவர் தன்னையே கொடுத்துட்டார், நிறைவடைஞ்சிருச்சு. அன்பு அவ்வளோதான் உனக்கு கொடுத்துரும். ஆனால் லவ் அப்படியே உனக்கு கொடுத்துருச்சுன்னா அது முழுசாக நிறைவடைஞ்சிடும். ஆனால் அதே சமயத்தில் லாங்கிங், ஏக்கம் அது நிறைவடையவே அடையாது. அது நிறைவடைய. வேதத்தில் ஒரு அருமையான சம்பவம், சங்கீதம் 42 சங்கீதத்தில் 1 வசனம் நினைக்கிறேன், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா, எல்லாம் வாசிங்க, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சிக்கிறது. இந்த வசனம் கவனமாக கேளுங்க. இந்த மான்களுக்கு தாகமாக இருந்துச்சுன்னா அது டேஞ்சரஸ். தண்ணீர் ஒரு எனர்ஜி. நல்லா கவனிங்க, தண்ணீர் எனர்ஜி. அந்த தண்ணியை அந்த எனர்ஜியை மட்டும் அதுட்டு இல்லாட்டினா, தண்ணியை குடிக்காட்டினா மானை வேட்டையாடுறதுக்கு அந்த காட்டுக்குள்ள எல்லா எதிரிகள் ஜாஸ்தி. மான் கறியை வேட்டையாடுறதுக்கு எல்லா மிருகங்களுக்கும் ஆசை, விருப்பமாக இருக்கும். இந்த மான் மட்டும் தனக்கு எனர்ஜி இல்லாட்டுன்னு வச்சுங்களேன், அது ஆபத்தில் மாட்டிக்கும், சிக்கிக்கும், அவ்வளோதான். அதுக்கு அந்த தண்ணி இல்லாட்டினா, அந்த எனர்ஜி இல்லாட்டினா அதுக்கு மரணம் தான். மரணத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆகையால் இந்த மான் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, அது உடம்புல எனர்ஜி குறையும் பொழுது அதுக்குள்ள ஒரு தாகம் வரும். அது எப்படியாவது தண்ணியை பார்த்து தண்ணியை குடிக்கணுன்ற வாஞ்சி வரும். நாய் என்ன செய்யும், தாகம் இருக்கும், நாக்கை தொங்க போட்டு அப்படியே அதன் முகம், இதெல்லாம் விகாரமாக இருக்கும். தாகமாக இருக்கும் பொழுது அதன் முகமே விகாரமாக இருக்கும். பட் மான் என்ன செய்யும், தனக்குள்ள தாகமாக இருக்கிற சமயத்தில் தன்னுடைய முகத்தில் என்ன செய்யாதான், எதையுமே காட்டிக்காதான். அது என்ன செய்யும், மூச்சை இழுத்து, இது மூச்சை விடுது. தாகமாக இருக்கிற சமயத்தில் நான் என்ன செய்யும், அப்படியே அது மூச்சு விடுறத சத்தத்தை கேட்க முடியும். ஆனால் மான் என்ன செய்யாதான், அது தாகமாக இருக்கிற சமயத்தில் அது மூச்சை விடுற சத்தமே கேட்காதான், அப்படி காற்று அப்படி இறைச்சிக்கிட்டே இருக்குமா உள்ள. அது மாத்திரம் நம்மள தூரத்தில் பார்க்கும் பொழுது, அந்த வனாந்தரமான இடத்துல காட்டுக்குள்ள பார்க்கும் பொழுது தூரத்தில் ஒரு காணல் நீர், வெப்பம், வெயில் அதிகமாக இருந்தால் நம்ம கண்ணு கூட தெரியும். பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப தூரத்தில் பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்படித்தானே?
தெரிஞ்ச உடனே என்ன செய்வோம் நம்ம? அது நமக்கு தெரியாது, பொய்யான நீரோடை, பொய்யான ஒரு நதி நமக்கு தெரியும். ஆனால் மான்களுக்கு அந்த அறிவு கிடையாது. அது என்ன செய்யும்? அங்கே தான் தண்ணி இருக்குன்னு சொல்லி அது என்ன செய்யுமா? ஓடிக்கிட்டே இருக்குமா, ஓடிக்கிட்டே இருக்குமா, அந்த தாகத்தை தணிச்சு கொள்றதுக்காக ஓடிக்கிட்டே இருக்குமா. கவனிங்க, அது ஓடுற சமயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது நிறைய அதுக்கு தேவை எனர்ஜி, அதுக்கு தேவை தாகத்தை தீர்த்துக்கணும். அதுக்கு தண்ணி கிடைச்சாதான் அதுக்கு ஆபத்தில் தப்பிக்க முடியும். தண்ணி கிடைச்சாதான் ஓட முடியும். தண்ணி சத்து இருந்தால் தான் மரணம் வராது. தண்ணி சத்து இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா சில பேர் தண்ணி சத்து குறைஞ்சி போய் மரிச்சே போயிடுறாங்க, ட்ரை ஆகிடுறாங்க. சில சமயங்களில் நமக்கு வாந்தி வருது, தலை சுற்று வருது, அப்போ வயிற்றால போகுது, தண்ணி வாமிட் எடுக்கிறோம், வயிற்றால போகுது. அப்படி போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ தண்ணி சத்து குறைஞ்சி 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 உடனே இப்போ என்ன செய்கிறாங்க? குளுக்கோஸ் சேர்த்துறாங்க. அந்த தண்ணி சத்து இல்லாட்டினா உடம்புல குறைஞ்சினா ட்ரை ஆகி போயிடுது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்கள் மேலே என் மேலே அன்பு வச்சதுனால உயிரே கொடுத்துட்டார். ஆனால் அவர் தாகம், ஒரு ஆமென் சொல்லுங்க, அவர் தாகம் உங்கள் மேலே என் மேலே எப்பயுமே இருக்கு. அவர் ஆண்டவர் மேலே ஒரு தனியாத தாகத்தை வச்சிருந்தார். ஆண்டவரே, என்ன என் பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர்? அவருக்கு ஒரு நொடிக்குள்ளத, ஒரு நொடி பொழுது கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு அவருக்கு விலக மனசே கிடையாது. அவர் விலக மனசே இல்லை. அப்படின்னா அவரோட கனெக்டடா இருக்க விரும்புகிறார். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேலேயே வாஞ்சித்திருக்கு. அப்ப வாஞ்சை என்பது ஒரு லவ்வ காட்டிலும் ஒரு பயங்கரமான ஒரு விருப்பம். முதற் விருப்பமே அதான் இருக்கும். வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 63 அதிகாரத்தில் நினைக்கிறேன், சங்கீதம் 63 அதிகாரத்தில் 1 வாசிமா, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சம் உம்மை அவன் நேசிக்கிறேன்னு சொல்லல, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. ரொம்ப அழகா பாருங்க, மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது. அந்த மான் ஓடுற சமயத்தில் இந்த இடத்துல கேட்கணும், மான் ஓடும் பொழுது அந்த காணல் நீரை பார்த்து ஓடும் பொழுது அது என்ன செய்யுமா? அது நிறைய உடம்பெல்லாம் அநேக காயங்கள் வரும். அந்த முள்ளு குத்தும், அந்த மானுடைய கொம்பு ஏதாவது ஒரு மரத்தில் போய் சிக்கி அடிபடும், ரத்தம் வரும். இன்னைக்கும் பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல ஏதோ ஒன்றை நம்ம அனுபவிச்சணும், ஒரு கோலை ரீச் பண்ணிடணும். நம்முடைய விசுவாசம் மாயமற்ற அன்பா இருக்குது. ஒரு கோலை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யற? மான போல ஓடும் பொழுது பல சமயங்கள்ல அடிபடுது, தலையெல்லாம் உடைஞ்சு போயிடுது, தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் விடல, ஆனாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ராமன் சொல்லுங்களேன். அப்படி மான் என்ன செய்து அந்த தாகம் வரும் பொழுது அது வாஞ்ச குறையாதது போல இன்னைக்கு நம்மளுக்கு அநேக பிரச்சனைகள் வருது, அநேக போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தை, வேதனை எல்லாம் வர்ற சமயத்திலும் ஆனால் ஆண்டரை விட்டு விலகலை, ஆண்டர் மேல தாகம் வாஞ்ச ஓடிக்கிட்டே இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த ஓட்டத்தை நம்ம நிறுத்தலை. எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் கட்டாயமா என்ன செய்யறோம்? நம்ம கட்டாயமா தேவன் அனுபவிக்கணும், தண்ணி குடிக்கணும். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீரா இருக்கிறார். அவர் தான் ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீரை நம்ம பருகலைன்னா, நம்மகிட்ட குறைஞ்சிச்சுன்னா நம்ம ஆபத்தில் சிக்கிக்குவோம். அதனாலதான் தாவீது அவன் அடிக்கடி பாடுற பாட்டு நம்ம மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. தண்ணி சத்து இருந்தாதான் அது மலைகளை தாண்ட முடியும், பள்ளங்களை தாண்ட முடியும், எதிரிகளுடைய வேகத்தை காட்டிலும் வேகமா ஓட முடியும். கவனிக்கலாமே சொல்லுங்களேன். ஆகிய நமக்கு தேவை ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணிய நமக்குள்ள ஸ்டோர் பண்ண அந்த சத்துரு பார்க்கும் பொழுது உண்ட பணம் காசு இதெல்லாம் வச்சு பார்க்கல. அநேக பாருங்க, ஒரு அமாவாசை அன்னைக்கு அங்க சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து 2 டாக்டர்ஸ் வந்தாங்க. அந்த 2 டாக்டர்ஸ் பக்கத்துல வெஸ்தாம்பரத்துல ரூம் போட்டு தங்கி இருந்து அன்னைக்கு சாயந்தரம் அட்டன் பண்ணாங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம், எனக்கு நைட் தூக்க முடியல, தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, பயம் அப்படி சொல்லி புலம்ப ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் உங்க தலைமையில கை வச்ச உடனே ஒரு தரிசனத்தை பார்த்தேன். நீங்க கிளினிக் போட்டீங்க, உங்க கிளினிக் பக்கத்துல இன்னொரு கிளினிக் கொஞ்சம் தூரத்துல இருக்காது,
அந்த கிளினிக்ல இருந்து உங்களுக்கு செய்வன ஏவல் செய்யப்படுறத பார்க்குறேன். சொல்லி கை வச்சேன், பொத்துன்னு கீழே விழுந்தாங்க. 2 பேருமே கீழே விழுந்தாங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக சுகமாயிட்டாங்க. திண்டுக்கல்லேருந்து சிஎம்சியில் அட்மிட் ஆகி சிஎம்சிலேருந்து இங்கே நேராக வந்தாங்க. அவங்க இமிடியேட்டாக சுகமாயிட்டாங்க. எனக்கு தெரியும் தேவ பிள்ளையே, டாக்டர் எம்டி எம்பிபிஎஸ் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு சயின்டிஸ்ட் கொரோனா காலத்தில் பயங்கரமா அவருக்கு கொரோனாவே வரல, கொரோனா வந்துருச்சு சொல்லி 2 இயர்ஸா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தாரு. 2 இயர்ஸா. கடைசியாக என்கிட்ட வந்தாங்க. வரும் பொழுது நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் 2 வருஷம் கொரோனாவில் அட்மிட் ஆயிருந்தாராம். ஆச்சரியம், யாருமே 2 வருஷம் அட்மிட் ஆயிருக்க மாட்டாங்க. திருநெல்வேலியில் நடந்த நிகழ்ச்சி, அவங்க குடும்பம் அவங்க ஃபேமிலி இங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரல இன்னைக்கு வரல. சரியா? அப்போ சொன்னாங்க, ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் முற்றிலுமா ஆண்டவர் அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனத்திலிருந்து கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அழகா சொல்லப்பட்டது, அவன் என்னிடத்தில் வாஞ்சை, மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல ஆத்துமாக்குள்ள வாஞ்சைனா இருக்கிற பெஸ்ட், முதன்மையான இடத்தை கொடுக்கும். அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன் தேவனே. என் வாழ்க்கை விடாய்த்ததும் வறண்டதுமான தண்ணீரற்ற நிலமா இருக்குது. ஆனா என் ஆத்துமா அதிகாலமே தேடுது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நம்ம மாம்சத்துக்கு என்ன தேவை தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னம். அது மான நீரோடைய வாஞ்சிக்கிறது போல தேவ பிரசனம் நமக்குள்ள வந்துச்சுன்னா மாம்சத்தினுடைய பிரச்சனை கூட மாறுங்க. எனக்கு ஒரு சம்பவம் நல்ல ஞாபகம் இருக்கு, என்னால மறக்கவே முடியல. எனக்கு ஊழியத்தை ஆரம்பித்த ஒரு முதல் 2 வருஷத்துக்குள்ள நடந்த ஒரு சமாச்சாரம். என்னுடைய மைண்ட்ல பிரெயின்ல நரம்பு பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால பார்க்கும் பொழுது, எல்லாரையும் பார்க்கும் பொழுது, இவரை பார்த்தா நான் நாளா தெரியும். வண்டி ஓட்ட முடியாது. வண்டி ஓட்டினா முன்னாடி எத்தனையோ லைட் சரீரமா இருக்கும். அதில் எது ரைட்டான எது உண்மையானன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருப்பேன். அதனால இருக்கிற பெஸ்ட் டாக்டரை போய், நம்பர் 1 டாக்டரை போய் பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, இந்த வாழ்நாள் எல்லாம் இந்த மருந்து நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் உங்களோட மைண்டை பாதிச்சிருச்சு, மூளையை பாதிச்சிருச்சு. வாழ்நாள் முழுசுமா அந்த மருந்தை நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் யோசித்தேன், இது வாழ்நாள் முழுமா அது ஒரு டேப்லெட் எடுத்தா அந்த ஒரு வேளைக்கே டேப்லெட்டு எத்தனையோ பணம் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கே எனக்கு ஒண்ணுமே சமாளிக்க முடியல, மருந்தை வாங்கி சமாளிக்க முடியல. அப்புறம் ஒரு முடிவு பண்ணேன், இந்த வசனம் சொல்லுச்சு, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டு போயிருக்குதா, தண்ணீரற்ற என் உடதுல என் ஆத்மா உண்மையில வாஞ்சியா இருக்கும் பொழுது, தண்ணீரை தேடி மான் ஓடுறது போல நானும் உண்மையில என் மாம்சம் உண்மையில வாஞ்சியா இருக்குது. அதிகாலமே தேட ஆரம்பிச்சேன். கத்தி வராம சொல்லுங்களேன், சத்தம் வராம சொல்லுங்களேன். அதிகாலமே தேட ஆரம்பிச்சேன். அவ்வளவுதாங்க, தேடிட்டு அந்த மருந்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டேங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த டாக்டரை பார்க்கல. இது மாதிரி எத்தனையோ டாக்டர்ஸ் கொடுத்த மருந்தை தூக்கி எரிஞ்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பார்க்கல. இன்றைக்கு வரைக்கும் நான் தேவனுடைய கிருபையால எனக்கு அந்த நரம்பு தளர்ச்சி வரவில்லை, எனக்கு பிரெயின்ல பிரச்சனை வரவுமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிச்ச உடனே தொண்டையெல்லாம் அப்படியே ரத்தமா மாறிடும். தொண்டையில பயங்கர பிரச்சனை இருந்துச்சு. அதுக்காக முடிஞ்ச உடனே 3 முறை ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆனா அதை செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரி சண்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா மண்டே அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்கள்ட்ட போயிடுவேன். அந்த டாக்டரை பார்த்துருவேன். அந்த டாக்டரை பார்த்தா அந்த டாக்டரும் ஒன்றும் பெருசா செய்யாது. எனக்கு என்கிட்ட கேட்கும், என்கிட்ட கேட்டு பழகிடுச்சு. சரியா? அதனால அதே மாத்திரை தான் எழுதி கொடுக்கும். ரொம்ப அந்த அம்மாவை நான் பார்க்காட்டினா எனக்கு தொண்டை வலி இருக்க மாதிரியே தோணும். அதனால அந்த அம்மா பார்க்க வேண்டியிருக்கும், மருந்து வாங்கணும், அது தொண்டை வலி இருக்கோ இல்லையோ பார்த்து அந்த அம்மா எழுதி கொடுக்குற ராசியான டாக்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதனால் இங்கேருந்து அது சேட்பட்டு போவேன். ஆமாம், சேட்பட்டில் போய் பார்த்து அது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக செலவழித்து அவங்க அம்மா எழுதி கொடுக்குற மருந்தை அதுவும் அதே மாத்திரை தான் எழுதி கொடுக்கும். அதை சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெலன் கிடைக்கும். ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணேன், டாக்டர் எனக்கு தொண்டை பயங்கர வலி, நான் இப்போ அமெரிக்கா போயிட்டேனுச்சு, இப்போ வருவீங்கன்னு கேட்டேன்.
இனி நான் வரவே மாட்டேன்னுச்சு. அட பாவிகளா, என்னதான் செய்வேன்னு நினைச்சேன். அப்புறம் ஒன்று நினைச்சேன், நமக்கு ஒரு மருத்துவர் இருக்காரு, நம்ம டாக்டர். இந்த மாம்சம், ஆமென், அவர் மேல வாஞ்சியா இருந்தா என் மாம்சத்துக்கு தேவையான வறண்டதும் விடாய்த்ததுமான இந்த மாம்சத்துக்கு தேவையான பலன், ஆமென், மான்களுக்கு தண்ணீர்ல பலன் இருந்துச்சுன்னா நான் தேவனை தேடும் பொழுது கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் கவனிங்க. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, தாவீது ராஜாவாயிட்டான். ராஜாவாய் அவன் மேல அபிஷேகம் பண்ணிட்டாங்க. டோட்டலா எல்லாருமே தாவீதுக்கு என்ன செய்யறாங்க, சப்போர்ட்டா வந்துட்டாங்க. தாவீது ஒரு பயங்கர ஒரு சிறந்த அந்த நாட்கள் ஒரு அரசனா காணப்பட்டான். அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா தாவீது இஸ்ரவேல் மேல் ராஜாவாயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எதிரிகள் பெலிஸ்தியர் என்ன செய்தாங்க, தாவீதை தேடும்படி வந்தாங்க. தாவீதை தேடுறக்கா தாவீதை கொலை செய்ய வராங்க. அப்ப தாவீது என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, தாவீது நம்ம தான் ராஜாவாயிட்டோம், எதிரிகள் வந்துட்டாங்க. காட்டுக்குள்ள இருக்கும் பொழுதும் அவன் தனியா இருக்கும் போது தேவனை தேடினான். ஹல்லேலூயா. இப்ப ராஜாவாயிட்டான். ராஜாவானதுக்கு அப்புறம் அவன் கையில எல்லா ராணுவம், எல்லா பணம், எல்லாம் இருக்குது. இப்ப எதிரிகள் வந்துட்டாங்க. இவன் இப்ப என்ன செஞ்சிட்டான், நமக்கு இவ்வளவுதான் நம்ம படம் இருக்குது. எதிரிகள் பட நம்ம 3000 பேர் இருக்கோம், அவன் 30,000 பேர் இருக்கிறான். நம்ம 3000 பேர் இருக்கிறோம், 30,000 பேர் இருக்கோம், அவன் 3 லட்சம் பேர் இருக்கிறான். உடனே தாவீது என்ன செய்யல, போய் தன்னோடு இருக்கக்கூடிய ராணுவ அமைச்சர்களோட, ராணுவ படைத்தலைவர்களோட, யோவாப்போட கூட போய் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக பைபிள் சொல்லுது, அவன் என்ன செய்யறான், 17ஆம் வசனம், 15, 17, 18 அந்த வசனம் என்ன சொல்லுது கேட்டா, தாவீதோ வென்றால் என்ன பண்ணப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 17 தாவீது இப்ப என்ன செய்யறான், ஒரு அரணிப்பான் இடத்துக்கு போனான்னு போட்டு பாருங்களேன். தாவீது ஒரு அரணிப்பான இடத்துக்கு, அப்படின்னா தாவீது ஒரு குகையில போயிட்டான். அவனுக்கு தெரியும், கூட இருக்கிற எல்லாவனையும் நம்பினா நம்ம வாழ்க்கை அவுட்டு. உன் பணத்தை நம்பாத, உனக்குள்ள இருக்கக்கூடிய எதையுமே, சம்பளத்தை, வருமானத்தை எதையுமே நம்பாதீங்க. ஒரு அருமையான சகோதரர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வருவார். வரும் பொழுது அவருக்கு பிரச்சனைனா, அவர் தான் ஐடி ஃபீல்ட்லேயே இந்தியாவிலே டாப் ஆள். திடீர்னு அவருக்கு வேலை போயிடுச்சு. வேலை போன உடனே அவர் ஒரு நாடு பாம்பேயில் நம்பர் 1 பொசிஷன், அது எல்லா ஐடி கம்பெனிக்கு நம்பர் 1 இருந்தார். வேலை போயிடுச்சு, வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க நினைக்கிறேன். போன உடனே அவர் என்ன சென்னைக்கு வெறும் 4 பெட்டியோடு வந்தார் நினைக்கிறேன். 4 பெட்டியோடு செம்பாக்கத்தில் குடியிருந்துட்டு, அப்போ இந்த வெள்ளிக்கிழமை அட்டன் பண்ணுவார். அட்டன் பண்ணும்போது நான் மேடைகள்லேருந்து நான் சொல்கிறேன், யாரோ ஒருத்தங்க உங்கள் கையை பிளேடுனால அறுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் ரத்தம் கீழே வடிகிறத நான் பார்க்குறேன், உங்கள் இடத்துல ரத்தம் வடிகிறத பார்க்குறேன், அப்படிப்பட்டவங்க நீங்கள் கையை உயர்த்தினோடனே அவன் கையை உயர்த்தினாங்க. பயங்கர வெல் எஜுகேட்டட், கையை உயர்த்தின. நான் கேட்டேன், என்ன பிரச்சனை கேட்டேன். எங்களுக்கு வாடகை கூட வழி இல்லை, சாப்பிட வழி இல்லை, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லை. ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் படிப்படியா வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி இன்னைக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நம்மளை சுற்றிலுமா இருக்கக்கூடிய எதன் மேலேயும் நம்பிக்கை வைக்காம கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மேலேயே நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் உன்னை நிச்சயமாய் பலப்படுத்துவார். இப்ப தாவீது என்ன பண்றான், நேரா அவன் எதிரிகள் பார்க்கும் பொழுது ராணுவ பலத்தை நம்பாம நேரா போய் தேவ சமூகத்துல அரணிப்பான இடத்துல தேவனை நோக்கி பார்க்கிறான். என் மாம்சம் தேவனையே வாஞ்சிக்குது. தேவன்கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு. ஆண்டவரே, இந்த எதிரிகள்னா ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே, 18ஆம் வசனம், ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே சத்துருகள் பெலிஸ்தியரோ ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தாள். ரெப்பாயிம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், அது செத்த ஆவிகளின் குடியிருப்பு. நம்ம சுத்திலுமோ இப்படிதான் இருக்குது. நமக்கு தெரியுமோ தெரியலையோ, உங்களை சுத்திலுமோ ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. நீங்க வாழ்ற உலகம், நம்ம வாழ்ற உலகமே பிசாசனுடைய ஆளுகை கீழே இருக்குது. நம்ம ஜெயித்து தான், யுத்தம் பண்ணி தான் வாழணும். இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்குல அவனை சுத்திலுமா பேய்கள் கூட்டம் கூட்டமா அசுத்தாவிகளுடைய கூட்டத்துல அவனை நெருக்கி வந்திருக்கு. இப்ப அவன் தன்னுடைய பலத்தை நம்பல, ஈட்டிய நம்பல, மனுஷங்களை நம்பல, படைய நம்பல. அவன் ஜெபத்துல தேவ பிரசனத்துல காத்திருக்கும். ஆண்டவரே, அந்த பெலிஸ்தருக்கு எதிராக போகலாமா, நீர் அவர்களை என் கையில ஒப்பு கொடுப்பீரா என்று ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். அடுத்தது வசனம், 20ஆம் வசனம், தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்தபொழுது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல
கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர், மானுக்கு தண்ணி பலன் இருந்தாதான், தண்ணி குடிச்சாதான் பலன் இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய ஆபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, சத்துருட்டிலிருந்து தப்பிக்க முடியும். அதே போல தாவீது பாருங்க, அவனுடைய ஆத்துமா தேவன் மேலேயே தாகமா இருக்கு. உங்களை சுற்றிலும் 1000 பிரச்சனைகள் தான், பணப்பிரச்சனை, தோல்விகள், சங்கடம், வியாதி, 1000 பிரச்சனை. இந்த 1000 பிரச்சனையும் கர்த்தர் தண்ணி உடைஞ்சு போறது போல கர்த்தருடைய ஆவியான உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக உடைஞ்சு ஓட பண்ணுவார். அது 3000 பேரோ 30 லட்சம் பேரோ கர்த்தருடைய ஆண்டுடைய பிரசனத்துல உட்கார்ந்தா கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுப்பார். ஆமென். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேத வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு. எல்லாம் கவனிங்களே. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம், அந்த மரத்தை குறித்து அது ஆரஞ்சு மரம்ன்றாங்க, இல்ல ஆப்ரிகாட்ன்றாங்க, பலவிதமான காரியங்களை சொல்றாங்க. ஆனா இங்க பாருங்க, காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நிறைய மனுஷங்க இருக்காங்க, நிறைய ரிலேட்டிவ் இருக்காங்க, நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள என் நேசர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய நிழலின் கீழே, அந்த மரத்து நிழலின் கீழே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு. ஆமென். ஒரு காரியத்தை கவனிங்க. பல விதமான சூழ்நிலைக்கு நான் போயிருக்கேன். உங்க இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரை காட்டிலும் நான் பல மடங்கு சோதனைக்குள்ள போயிருக்கேன். சோதனையில ஜெயிக்கவும் செஞ்சிருக்கேன். பல மடங்கு பிரச்சனைக்குள்ள போயிருக்கேன். தாம்பரமே எழுத்து நின்னப்ப கூட அந்த பிரச்சனையை கத்த ஜெயிக்க வச்சார். நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன், இங்க பாருங்க. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை வரும் பொழுது, அது 1ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கு முதல் வசனம் வாசிங்க. முட்களுக்குள்ளே லில்லி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிற. முட்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பிரச்சனைகள் நிறைந்திருக்க சமயத்துல அவ என்ன முடிவு எடுக்கிறா? அவ போய் காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கு, முள்ள போல பிரச்சனை, எங்க திரும்பினாலும் முள்ள போல பிரச்சனை வரும் சமயத்துல அவ ஒரு முடிவு எடுக்கிறா. காட்டுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நேசர், சொல்லுங்க, நேசர் இருக்கிறார். அவருடைய நிழலின் கீழே. ஆமென். ரொம்ப ஆசையா உட்கார்றேங்க, ஆசையா போய் உட்காரணும், வாஞ்சியா உட்கார்றேன், தாகமா உட்கார்றேன், ஆண்டவரோட முகத்தை பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை. மோசே 40 நாள் அப்படியே தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்தது போல எனக்கும் உட்காரணும்னு ஆசை. அவருடைய முகத்தை பார்க்க, வேற யாரையும் பார்க்காம அவருடைய முகத்தையே பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப போய் அவர் உட்கார சமயத்துல பாருங்க, நிழல்ல போய் வாஞ்சியா உட்கார்றேன். சும்மா ஏனோ தானே உட்காரக்கூடாது. ஒரு தாகமா, ஒரு பாசமா, தீராத ஒரு பாசமா, தீராத ஒரு பிரியத்தோட, விருப்பத்தோட, ஆசை. ஆமென் சொல்லுங்களேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அமர்ந்து கொள்ள பாருங்க. அமருங்க. புயல் அடிக்குதா? அமருங்க. தேவ பிரசன்னத்தில் அமருங்க. உன்னை பத்தி குறை சொல்றாங்களா, தவறானதை பேசுறாங்க, கர்த்தருடைய பாதத்தில் அமருங்க. கர்த்தருடைய பாதத்தில் அமரும் பொழுது, வாஞ்சியா அமரும் பொழுது, பைபிள்ல சொல்லப்பட்டு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எடுத்து வாசிங்க. அவருடைய நிழலின் கீழே வாஞ்சியாய் உட்காருகிறேன். அந்த கனி வாசிங்க. அதன் கனி என் வாய்க்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிச்சிலி மரத்தினுடைய கனிகள் எல்லாம் பயங்கர உயரத்தில் இருக்கும். ரொம்ப கனிகள்லாம் கை கேட்டாத தூரத்தில் இருக்கும். அதை பார்க்காத, அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு பார்க்காம நீ தேவ பிரசன்னத்துல தாகமா உட்கார ஆரம்பிங்க, வாஞ்சியா உட்கார ஆரம்பிங்க, தீவிரமா உட்கார ஆரம்பிங்க, ஆசையா உட்கார ஆரம்பிங்க, பாசமா உட்கார ஆரம்பிங்க. ஆமென் சொல்லுங்களேன். உட்கார்ந்து ஜெய சமூகத்தில் அவரோட கூட பாடி ஆராதனை பண்ணி அவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று நடக்கும். எங்கேயோ இருக்கிற கனி உனக்கு தேவை, ஆனா கை நீட்ட முடியல, எட்டல, உதவி கிடைக்கல. பட் ஹோலி ஸ்பிரிட், ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியின் காற்று அடிக்கும் பொழுது பாளையம் முழுசுமாக அநேக காடைகள் விழுந்தது போல, அதே போலதான் உன் வீட்டு வாசல்ல நீ எதிர்பார்க்கிற கனி உன் கைக்கு கிடைக்கும், உன் வாய்க்கு வரும். அது அப்படியே அந்த கிளையானது காற்று அடிக்கும் பொழுது அப்படியே வளைஞ்சி உட்கார்ந்திருக்கிற வாய் கிட்ட வரும். நீ எட்டி பிடிப்ப, வாய் கிட்ட வரும், உன் வீட்டை சுற்றிலுமா வரும் 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 வரும். ஆமென் சொல்லுங்களேன்.
கடைசியாக ஆமென், கர்த்தருடைய வார்த்தை, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த, எல்லாம் திரும்ப சொல்லுங்க, அவன் என்னிடத்தில். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்க தெரியுமா? ஒரு வாஞ்சை. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். வாஞ்சை, ஏக்கம், தாகம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை கட்டாயம் விடுவிப்பேன். இந்த இடத்துல இந்த வசனம் நடக்கும் நம்புறவங்க எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு நடக்க நம்புறவங்க எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க நெஞ்சு மேல கேவிச்சுங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை இன்னைக்கு நிச்சயமா இன்னைக்கு விடுதலையோட தான் போறீங்க. நீ கட்டாய விடுதலை உண்டு. இரண்டாவது காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். யாத்திராமம் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவளுக்கு சொல்லும் பொழுது, எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்க, அவருடைய நாமம் என்னவென்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவளுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு வாசிங்க, அதற்கு தேவன், எல்லாருமா சேர்ந்து வாசிங்க, இருக்கிறவராய், சத்தமா சொல்லி, இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் சொல்லுங்க, ஒன் செகண்ட் சொல்லுங்க, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாய். இருக்கிறேன் சொல்லுங்க, இருக்கிறேன் சொல்லுங்களேன், சொல்லுங்க, இருக்கிறேன் சொல்லுங்களேன். அப்ப இருக்கிறேன் அப்படின்னா பாருங்க, தகப்பனா வேணுமா? கர்த்தர் தகப்பனா இருக்கிறார், தாயா இருக்கிறார், நண்பனா இருக்கிறார், மருத்துவரா இருக்கிறார். உங்கள் லைஃப்ல என்ன தேவையோ அந்த தேவைக்கு அவர் மருத்துவரா இருக்கிறார். தேவையே அதிகமான தேவை இருக்கிற சமயத்தில் கர்த்தர் ஆகாருக்கு முன்பாக கர்த்தர் பள்ளத்தை வெட்டி தண்ணீரை கொண்டு வந்து நீரூற்றுகளை பாய வச்சு உன் தேவைகளை சந்திக்கிறவர் கர்த்தர் யார்? உன் தேவைகளை சந்திக்குபவர். கர்த்தர் யார்? அவர் இருக்கிறவர். கர்த்தர் யார்? மருத்துவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், கத்திதான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, அவர் இருக்கிறவராய் சொல்லுங்க, இருக்கிறேன் என்பவர். சத்தமாச்சு, இருக்கிறேன். உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன்னு ஆசைப்படுறீங்க? ஃப்ரெண்டாவா, டாக்டராவா, லாயராவா? என்ன சிச்சுவேஷனில் எப்படி கேட்டாலும் அவர் இருக்கிறார். லாயராக இருக்கிறார், மருத்துவராக இருக்கிறார், அவர் ஃபைனான்சியராக இருக்கிறார், அற்புதங்களை தேவைகளை சந்திக்கிறவர் இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இருக்கிறேன் உன் பக்கத்தில் தான் இருக்காரு. ஆண்டவரே, நான் திக்குவாயேன், நான் பிரயோஜனமற்றவன், நான் ஒரு பயங்கரமான ஒரு கொலைகாரன், இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகல, உன்னை நான் கைவிடல. கர்த்தர் சொல்றார், இருக்கிறேன். ஆமென் சொல்லுகிறேன்.